Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டிப்ஸ் தான். நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய காய்கறியை வந்து அலசி கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டாம அதை வந்து செடிக்கு வந்து எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லா நம்ம மாத்தலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 காய்கறிகள் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு காய்கறிலிருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்துக்கள் இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே காய்கறியை வந்து அலசிட்டு தான் பயன்படுத்துவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணியில வந்து அலசும் போது அதோட சத்துக்கள் வந்து கொஞ்சமாவது அந்த தண்ணியில இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீட்ரூட், கேரட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து தண்ணியில வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா இது பாருங்க, சேப்பங்கிழங்கு. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிழங்கு வகையெல்லாம் வந்து மண்ணு நிறையவே இருக்கும். ஸோ நம்ம அதை அலசும் போது கழுவும் போது மண்ணெல்லாம் வந்து அதுல அடியில தேங்கி நிற்கும். ஸோ அந்த தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிக்கு கொண்டு போய் ஊற்றலாம். எதையுமே நம்ம வந்து கீழே ஊற்ற வேண்டாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வந்து செடிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஊத்தாம, அதாவது போர் வாட்டரோ இல்ல டேப் வாட்டரோ நம்ம தனியா எடுத்து ஊத்தாம நம்ம பயன்படுத்துற வீட்டுல யூஸ் பண்ற டெய்லி யூசேஜ்ல இருந்து நம்ம செடிக்கு தேவையான தண்ணியை நம்ம எடுத்துக்க முடியும். இது ஒன்னும் இல்ல, சிம்பிள் தான். நம்ம ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வச்சுக்கலாம். டெய்லி நம்ம காய்கறி அலசுறது, அரிசி கழுவுறது, பருப்பு கழுவுறது, நம்ம சமையலுக்கு எப்படியுமே ஒரு முறைக்கு 2 முறையாவது அலசி கழுவிதான் பயன்படுத்துவோம். ஸோ அந்த தண்ணி எல்லாமே வந்து கீழே கொட்டாம அதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல சேமிச்சு வச்சுக்கோங்க. நீங்க போய் எடுத்துட்டு போய் செடிக்கு ஊத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஊத்துறதுனால செடி வந்து ரொம்ப செழிப்பா வளரும். நம்ம வெறும்னே ஊத்துற தண்ணியை விட இந்த மாதிரி காய்கறி அலசி கிடைக்கிற தண்ணியில ஊத்தும் போது செடிக்கு வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசரா மாறும். இங்க பாருங்க, கேரட் வந்து அலசின தண்ணி. இந்த கேரட் அலசின தண்ணியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். நம்ம வந்து அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில போடும்போது அதோட அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சமாவது அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. அந்த கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா தண்ணி, அது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய். அது போல இந்த கத்திரிக்காவை கூட நம்ம கட் பண்ணி போடும்போது அதோட தண்ணியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பிரவுனா மாறிடும். அயன் சத்து வந்து அதுல அதிகமா இருக்கு. ஸோ அதையும் நம்ம கீழே கொட்டாம அதையும் நம்ம செடிக்கு ஊத்தலாம். ஸோ இந்த மாதிரி எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. ஸோ இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.